ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் தீபாவளி பரிசு ரெடி. புது ரூல்ஸ் வருது. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. இனி அதிக பலன்கள் கிடைக்கும். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் அரசு உள்ளது. யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது கிடைக்கும், வாங்க பார்க்கலாம். இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. ரேஷன் கார்டு மூலம் மலிவான விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அடையாள அட்டையாகவும் அரசாங்க திட்டங்களின் நன்மைகளை பெறவும் ரேஷன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. உணவு பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கார்டு தொடர்பான பல புதிய விதிகளை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் சாமானிய மக்கள் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு அடிக்கடி மாற்றி வருகிறது. இந்த மாற்றங்கள் உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்று பார்க்கலாம். புதிய விதிகளின் கீழ் இப்போது ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசி மட்டுமல்லாமல் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவான விலையிலேயோ அல்லது இலவசமாக வாங்கலாம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இலவச எரிவாயு சிலிண்டர்களின் பலனையும் பெறுவார்கள். இதற்கு முன் ரேஷன் கார்டில் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை மற்றும் அரிசி கிடைத்தது. ஆனால் இப்போது அதை 7 கிலோவாக அதிகரிக்க திட்டங்கள் உள்ளன. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் KVC சரிபார்ப்பு என்பது கட்டாயமாகும். இதை முடிக்காதவர்களின் பெயர் பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்கப்படலாம். ரேஷன் திட்டத்தை வெளிப்படையானதாக மாற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரத்தில் நிரந்தரமாக குடியேறியவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காது. உணவு பாதுகாப்பு அமைச்சகம் நிதி உதவிக்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பண்டிகை மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் இந்த தொகையை 2000 ரூபாயாக அதிகரிக்கலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. புதிய விதிகளின்படி டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பிறகு ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இந்த நடவடிக்கையால் தகுதியுள்ள குடும்பமும் பசியுடன் இருக்க மாட்டார்கள் என்றும் அனைத்து ஏழைகளும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை எளிதாக பெற முடியும் என்றும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது.